இந்த வீக்கெண்டுக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பிளாட்டர் காம்பினேஷன் நான் பண்ணியாச்சு. லஞ்ச் பிளாட்டர் காம்போ வீடியோ இது கிடையாது. ஒரு ரெசிபி வீடியோ தான். சாம்பார் குழம்பெல்லாம் எப்போ பாரு பண்ண முடியல. போர் அடிக்குது. அதே மாதிரி பிரியாணி புலாவும் டயர்டாக போச்சு. அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி தான் தொகையில் செஞ்சுருவேன் நான். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும். அதோட பொருட்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது என்னென்னன்றதை டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் எடுத்து படிங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட், என்ன பொருட்கள், அதே மாதிரி டிப்ஸும் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு கடாயில் கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் உங்களோட சாய்ஸ். கூடவே உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பம்கின் சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான். ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை, அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாவும் ஆலப்பினோஸ் சேர்த்துருக்கேன். ஆலப்பினோஸ் ஆப்ஷனல் தான், இக்னோர் பண்ணிக்கலாம். கிடைக்கலனாலும் விட்டுடலாம். சிவப்பு மிளகாவும் சேர்த்துக்கலாம். காய்கறிக்கு வெங்காயம், முட்டைக்கோஸ், ஜுக்கினி சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காய் வச்சு தான் செய்கிறதா இருந்தது. வெள்ளரிக்காய் இல்லாதனால ஜுக்கினி சேர்த்தாச்சு. கூடவே பெருங்காய பொடி, உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நல்லா திரட்டி விட்டு புளிக்கதுப்பு ஒரு பீஸ் இல்லட்ட புளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒன்றா கலருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக் ஆகிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்கல. கடைசியில் தாளிப்பை நல்லெண்ணெய்லையோ இல்லாட்டா நெய்லையோ தேங்காய் எண்ணெய்லையோ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தொகையெல்லாம் குறைன்னு வேணும்னா அப்படியே விட்டுருங்க. சட்னியாக வேணும்னா விதன்னு இல்லை வெந்நீராக இருக்கிற தண்ணியை இதோட ஊற்றி நீருக்கு கரைச்சிக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு சாதம், கூடவே பீன்ஸ் கடலவர் போட்ட தேங்காய் கறி, கூடவே இந்த தொகையில் கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துப்பேன். இதை நல்லா ஒன்றா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.